Taste the Daily. அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் சிக்கியுள்ள ஞானசேகரன் திமுக நிர்வாகி இல்லை என திமுக அமைச்சர் கூறியுள்ள நிலையில் திமுக சைதை கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர் என்பது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் திமுகவினுடைய சைதை கிழக்கு பகுதி மாணவர் துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஞானசேகரன் என்பவர் தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 23ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் தனது ஆண் நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவியை போதையில் சென்ற திமுக, அதாவது சைதை கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஞானசேகரன் மற்றும் அவரோடு சில பேர் சென்றுள்ளனர். சென்று அவர்கள் ஆண் நண்பரை அடித்து துரத்திவிட்டு இந்த பெண்ணை வன்கட்டாயமாக பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட அந்த ஆண் நண்பர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று அந்த பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், ஆண் நண்பர் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா, பெற்றோர்களோடு இருக்கிறார்களா என்கிற மிகப்பெரிய சந்தேகமும் கேள்வியும் மாணவர்கள் தரப்பில் எழுப்பப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் திமுகவினுடைய சைதை கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஞானசேகரன், திமுகவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன், அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழிசை தங்கபாண்டியன், இன்னும் திமுகவுடைய பல்வேறு பிரபலங்களோடு அவர் உடன் புகைப்படம் எடுத்திருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் எல்லாம் தற்போது வெளியாகி அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவின் பின்புலத்தோடு தான் இவர் செயல்பட்டிருக்கிறார் என்று மாணவர்கள் தரப்பிலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோட்டூர்புரம் பகுதியிலே 2 மனைவிகள் இவருடைய இல்லத்தில் இருப்பதாகவும், அதே போன்று அடையாறு பகுதியிலே இவர் நடத்தி வரக்கூடிய சாலை ஓர பிரியாணி கடையை ஏற்கனவே திருமணமாகி 2வது முறையாக திருமணம் செய்து கொண்டிருக்கிற 3வது மனைவி அந்த பிரியாணி கடையை கவனித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. திமுகவினுடைய பிரபலங்களோடு முக்கிய நிர்வாகிகளோடு புகைப்படங்களை எடுத்து வைத்துக் கொண்டு மது போதையில் இது போன்ற ஒரு அட்டகாலத்தில் ஈடுபட்டதாக மாணவர்கள் தரப்பிலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிர்வல்கள் ஏற்படுத்துவதற்குள்ளாக தற்போது அந்த திமுகவுடைய நிர்வாகி ஞானசேகரன் என அடையாளம் காணப்பட்டு அறிவியல் ரீதியாக கைது செய்ததாக கூறக்கூடிய காவல்துறை, இந்த அறிவியல் ரீதி என்னவென்றால் முன்கூட்டியே சென்று திமுக நிர்வாகி என அடையாளம் காணப்பட்ட பிறகு ஞானசேகரனுடைய கோட்டூர்புரம் அந்த ஏரிக்கரை சாலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்தையும் அவர் வீட்டு முன்பாக ஒட்டப்பட்டிருந்த திமுகவினுடைய நிர்வாகி என்கிற போஸ்டர்களை அனைத்தையுமே கிழித்து எடுத்து கோணிப்பையில் போட்டு அவர்கள் காவல்துறை வாகனத்திலேயே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு பாலியல் பலாத்காரம், அதுவும் ஒரு பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய மாணவிக்கு நிகழ்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட கொடூரம் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக இந்த குற்றவாளியை கைது செய்ய செல்லக்கூடிய காவல்துறையினர் அவர்களுடைய வாகனத்திலேயே அந்த மூட்டைகளை எல்லாம் அந்த அங்கு இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் அழித்திருக்கிறார்கள். காவல்துறை பார்க்க வேண்டிய வேலை இதுதானா என்கிற மிகப்பெரிய ஒரு துன்பம், துயரமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோருக்கு செய்யக்கூடிய செயலா என்கிற கேள்வி அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரை பெற்றுக்கொண்டு அவர்கள் அடையாளம் காணப்பட்ட குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாமல் திமுகவினுடைய கொடிக்கம்பம், போஸ்டர்கள், அங்கு இருக்கக்கூடிய திமுக சார்ந்த அடையாளங்கள் அவர் இல்லத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு அதன் பிறகு அவரை கைது செய்திருக்கிறார்கள் என்றால் காவல்துறை ஆளுகிற அரசுக்கு எப்படி கைப்பாவையாக, ஆளுகிற அரசுக்கு எப்படி சொம்படிக்கக்கூடிய செயலை செய்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை மாணவர்களும் பெற்றோர்களும் முன்வைத்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாணவியினுடைய துயரம் என்பது இன்றைக்கு சொல்ல முடியாத ஒரு துயரமாக இருக்கிறது. அந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை, ஒரு கண்ணீரை அவர்கள் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். துன்பப்பட்ட மாணவி என்ன நிலையில் இருக்கிறார் என்பது கூட தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், இப்படிப்பட்ட ஒரு நிலையில்
காவல்துறையினர் செய்யக்கூடிய செயலா என்று மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நாளை நடைபெறக்கூடிய செமஸ்டர் தேர்வுகளிலே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறுமா, மாணவர்கள் பங்கேற்பார்களா என்கிற ஒரு சந்தேகமும் மாணவர்கள் தரப்பிலே எழுப்பப்பட்டு வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் தேர்வுகள் நடைபெறும், வகுப்புகள் நடைபெறும் என்று தெரிவித்தாலும் கூட மாணவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்களா என்கிற மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆளுகிற அரசியல் பின்புலத்தோடு செயல்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்புணர்வில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஞானசேகரன், அவரோடு இருந்தவர்கள் யார் யார், எவ்வளவு நேரம் இந்த வன்புணர்வு சம்பவத்திலே ஈடுபட்டு மிகப்பெரிய கொடுமையை அரங்கேற்றி இருக்கிறார்கள், இதனுடைய பின்புலத்திலே யார் இருந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு நிற்கக்கூடிய அந்த மாணவியினுடைய பெற்றோர்கள், மாணவி மற்றும் சக மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.